வணக்கம் அண்ட் வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் தமிழ் பாட்காஸ்ட். இன்று நம் கஷ்டங்களையும் எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்க முடியுமாங்கிறத பற்றி ஒரு கதை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர்கிட்ட ஒரு காளை மாடு இருந்துச்சு. தன் நிலத்தை உழவும் வண்டி இழக்கவும் அந்த மாட்டை உபயோகிச்சுட்டு இருந்தார். அந்த மாடும் விவசாயியும் ரொம்ப அன்பானவங்க. அந்த வருடம் தீபாவளி வந்துச்சு. இரவானதும் ஊரில் எல்லாரும் வெடி வெடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த விவசாயியும் தன் குடும்பத்தோட வெடி வெடித்து மகிழ்ச்சியாக இருந்தார். வெடி சத்தம் கேட்டு அந்த காளை பயந்துடுச்சு. பயந்து போன அந்த காளை கயிற்றை அறுத்துக்கிட்டு இருட்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பக்கத்தில் இருந்த பாலடைஞ்ச கிணத்துல தவறி விழுந்துருச்சு. காலையில் விவசாயி வந்து பார்த்தார். காளையை காணோம். காளை எங்கேன்னு தேடினப்ப பக்கத்தில் இருந்த கிணத்துலேருந்து மாட்டோட சத்தம் வருதேன்னு எட்டி பார்த்தார். அந்த மாடு கிணற்றோட ஆழத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. தண்ணி இல்லாதனால அங்கே வெறும் மணல் தான் இருந்துச்சு. நல்ல வேளையாக அதுக்கு எந்த அடியும் படலை. ஆனால் கிணறு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அந்த விவசாயிக்கு எப்படி காளையை உள்ளேருந்து வெளியே கொண்டு வரதுன்னு தெரியலை. கொஞ்ச நேரத்தில் ஊரில் இருந்த எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் உதவணும்னு நினச்சாங்க. ஆனால் யாருக்குமே எப்படி அந்த காளையை வெளியே கொண்டு வரதுன்னு தெரியலை. கிணற்றோட சுவர் பலம் இல்லாமல் மண் உள்ளே சரிஞ்சு விழுந்துட்டு இருந்துச்சு. அதனால் யாராலையும் உள்ளேயும் இறங்க முடியாது, அந்த காளையையும் கட்டி வெளியே தூக்கவும் முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க. கடைசியாக எல்லாரும் அந்த காளையை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை, அதனால் கிணற்றை மண்ணால் மூடிடுவோன்னு முடிவு பண்ணாங்க. இல்லைன்னா அந்த காளை கத்தி கத்தி பசியிலேயே சாகும்னு சொன்னாங்க. அந்த விவசாயியும் வருத்தப்பட்டார். ஆனால் வேறு வழி தெரியல. சரி, காளையை காப்பாற்ற முடியாது, கிணற்றை மூடிடலான்னு சொன்னார். எல்லாரும் சேர்ந்து மண் எடுத்து கிணத்துக்குள்ளே கொட்ட ஆரம்பித்தாங்க. அந்த காளை தன் மேலே விழுகிற மண்ணை முதுகை ஆட்டி ஆட்டி தட்டி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. மண்ணெல்லாம் கீழே விழ அந்த காளை அந்த மண் மேலே நடக்க ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் கெட்டிப்பட்டுச்சு. அந்த மண் மேலே காளை ஏறி ஏறி மறுபடியும் மேலே இருந்து விழுகிற மண்ணை தட்டி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காளை மேலே வர ஆரம்பிச்சிது. அந்த காளை மாடு தான் மேலே வர்றதுக்கு தான் எல்லாரும் மண்ணை கொட்டுறாங்கன்னு நினச்சிக்கிச்சு. முதல்ல யாருக்கும் இது புரியலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காளை மேலே ஏறி வரதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இது கண்டிப்பாக மேலே வந்துடும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடனே எல்லாரும் விடாமல் மண்ணை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த காளை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வெளியே வந்துடுச்சு. சில நேரங்களில் நமக்கு வர கஷ்டங்களை நமக்கு சாதகமாக மாற்றிக்க முடியுமான்னு யோசிச்சா பல புதிய வழிகள் திறக்கும். கடினமான விஷயங்களையும் தட்டி விட்டுட்டு மேலேறி வந்துடலாம்.